ஹலோ கஷலாம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலா ஸ்டாரில் எபிசோட் 103 104 2 எபிசோட் சேர்த்து போட்டுருக்கேன். ஸோ மறக்காம லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே. நம்ம வீடியோட ஸ்டார்டிங் போகலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து எப்படி 113 எபிசோட் ஸ்டார்டிங் சொல்கிறேன். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவனை சொல்லிருக்காங்க அவன் வந்து ஹை லெவல் தண்டரை இது பண்ண போறான்டா அப்படின்னு இவனு சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உடனே ஒரு டொமைன் பண்ணி அந்த டொமைனை பார்த்தீங்கன்னா புக் த மணிகள் மேலே அதுக்குள்ள கான்டெக்ட் ஃப்ளோ பண்ணி ஸோ இருக்கிற மொத்தம் எனர்ஜி பார்த்தீங்கன்னா தண்டர் கார்டு பார்த்தீங்கன்னா அவர் கூட செலுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருக்கிற எல்லாச்சும் பயன் வந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அவரோட ஃபுல் பவர் டொமைனை வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பெரிய பிளாஸ்ட் அடிக்கிறாரு. அந்த பிளாஸ்ட் அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்கிற இந்த ராயல் ஃபேமிலி இருக்காங்களா அதில் வந்து வீக்கானவங்க எல்லாமே சேர்த்துறாங்க. எக்ஸியில் வந்து இந்த கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் போர்ட்டலில் மாட்டின ஹீரோ வந்து இருக்கான். இந்த பக்கம் வந்து பார்பர் சொல்லுவாங்க இந்த ஃபுல்லாக சொல்லுது அது வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும் மாற்றி இல்லை ஒரு ரேட் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீ தப்பிக்கிறா அந்த ஒரு ரேட் தான் அதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்து வெளியே வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ சரி ஓகே இது விட்டா வேறு வழியில் இருந்து கண்டிப்பாக நான் வெளில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்து சில்வர் கார்டின்ஸ் வெளியே விட்டு அவன் வந்து அவன் ஃபுல் ஸ்பீடில் போகலாம் அந்த மாதிரி பார்த்து ரெடியாக இருக்காங்க. சரி ஓகே இந்த நேரம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கார்டின் சொல்லி வச்சு அவனு போக அந்த இடத்துல அவனோட ஸ்பீடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உண்மை வேலைக்கு வச்சு அவனு ஒரு இடத்துல மோதிக்கிட்டு இருக்க. ஸோ அப்புறம் நல்ல தட்டு மாதிரி போகிறான். உடனே அவன் ஸ்கை ஸ்கார்பியன் வெயின் அந்த வெயின் வச்சு பிடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல இன்னுமே இருக்குது. ஸோ அவனோட ஆர்மர் ஸோ அந்த ஸ்கை ஸ்கார்பியன் வெயின் ஆர்மர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோர்ஸ் தாங்கிடும் அந்த வெயினே கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டாச் பண்ணி வந்து தப்பிக்க பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முடியல. ஸோ ஹீரோ வந்து உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து வெப்பனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை ஸ்கார்பியன் வெயினை சுற்றி விட்டான். வெப்பனை தூக்கி அடிப்பான் பாருங்க இந்த இடத்துல. ஸோ அந்த வெப்பனை போகிற போகல ஹீரோ கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வெளியே போவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் பார்பிடும் ஹீரோ வந்து வெளியே வரணும்னு வச்சுட்டு ஹீரோ கட்டாசியாக வெளியே வந்து ஒரு கேவ் மாரி வந்துடும் guys. இந்த இடத்துல ஹீரோக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிராவிட்டி இன்னுமே வந்து அதிகமாக இருக்குது கூட இந்த காற்றம் வரல ஏன் பார்பிட்டா அப்படின்னு கேட்டுட்டு தெரியல. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்குன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக காற்று வர மாதிரி இந்த இடத்துல ஒரு 15 கிறிஸ்டல் கிட்ட ஸோ அந்த ரெயின்போ கிறிஸ்டல்ஸ் அந்த கிறிஸ்டல் 15 கிறிஸ்டல் ஹீரோ அடிச்சு ஜாக் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டோரேஜ் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான் 15 கிறிஸ்டல் கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் காரணம் இவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பண்ண நடக்கலாம் வீக்கான செத்துறாங்க. ஆனால் எங்களை உங்களால் கொல்ல முடியுது இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களை கொண்டே உண்டு அவங்களோட ட்ரிக்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இவங்க எல்லாம் எப்படியே ஃபைட் பண்ணுறது வந்து ஹாங் சொல்லுது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுங்க இவங்களை வந்து கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல இவனு சடமாக திடீர்னு வந்து சைடில் இருந்து ஹீரோட வெப்பன் வந்துருச்சு. ஸோ ஹீரோ உள்ள வந்து இதை பார்க்குற இவங்களும் சரியான அந்த காமெண்ட்லாம் எப்படிடா நீ வந்து இந்த உயிரோடு இருக்கணும்னு கேட்டுட்டு இருக்க. ஸோ நான் வந்து எல்லாம் தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஹீரோ சொல்லுவான் ஸோ அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஃபேர்வெல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறது ஏதோ ஒன்று மினுது என்னடான்னு பார்த்தா ஹைபிரிட் மதர் காப்பர் இருக்கிற எல்லா தண்டை நினைச்சு பார்த்தா கேதர் பண்ணிருக்க சாவுங்கடா தூக்கி அடிக்காரு இவ்வளோ தெரிச்சு ஓடுறான் இருந்தாலும் கையில் குத்தி அந்த ஓட்ட மட்டும் வச்சுருக்க அவனுக்கு எக்கச்சக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெட்டு வந்துருச்சு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன் இது ரொம்பவே எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனை கொல்லான்னு வரும்போது இந்த இவன் இருக்காங்கல்ல நாகா வந்து மாற்றிடுவான் இந்த இடத்துல ஹீரோ உடனே இங்கே வந்து வேற இடத்துல இருக்கான். ஸோ வந்து இப்போ அந்த வெப்பனை அடிச்சது அதில் இருக்கிற தண்டர் எக்ஸ்போஸ் வந்து பயங்கரம் வெடிக்க ஆரம்பிக்க. ஸோ அது வந்து வெளில எங்கேயும் போகிறது மொத்தமே அவனை சுற்றி வெடிக்கணும்ட்டு தண்டர் அங்கே வந்து அவனுக்கு வந்து டொமைன் வச்சு வந்து மொத்தம் அழிச்சு வந்து அவனை வச்சு பொறிக்க ஆரம்பிச்சாரு அந்த இடத்துல உள்ள அவனை ஆடு கத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஒட்டம் மட்டும் வெந்து போய் மூஞ்சிலாம் வெந்து போச்சு காசு அந்த லெவலுக்கான ஹை லெவல் எலக்ட்ரிக் பவர் இந்த இடத்துல அப்படின்னு எரிஞ்சு வைக்கிற ஹீரோ சொல்றான் கண்டிப்பா எங்க ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு நாகாவை பார்த்துருவான். நாகா வந்து தூக்கி அட்டி ஆரம்பிக்க நாகா வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். உடனே டீம் எல்லாமே போட்டு போலக்க ஆரம்பிங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல இவனுக்கு கொஞ்சமே டாச் பண்ணிட்டு இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்சான் பார்த்தீங்களா அந்த கமெண்டர் அவனை தூக்கி பாருங்களா. ஸோ ஹீரோ வந்து அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கயா என்ன பண்ணுவாங்க ஹூக்கை நினச்சது கவலைப்படுங்க. ஸோ ஹூக் என் நண்பன் என்னோட சிறந்த நண்பன் இவனை வந்து இறந்துட்டான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் என்ன தயசம் பண்ணிச்சு நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே இப்போ நீ என்ன பண்ணுறது ஐடியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இது கேட்டுட்டு இருப்பான் கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஃபைட் அந்த ஃபைட்னால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மலைகள் உடஞ்சது. ஸோ இந்த சர்க்குலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் இருக்குது அந்த இடத்துல புதுசாக ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் வேறு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எனர்ஜியும் வந்து கரண்ட் வேவ்ஸில் வந்து மாற ஆரம்பிக்க
சவுத் பார்டர் சொல்லுவாங்க இது கொஞ்சம் ஆபத்தான கொஞ்சம் சேஃபான இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சர்க்குலேஷன் மாறுதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புதுசாக எதுவும் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற எல்லாச்சும் ஒரு சர்க்குலேட் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல டபுள் டொமைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ல்டுக்குள்ள டபுள் டொமைன் உருவாக்கும். அதுக்குள்ள எக்கச்சக்க ட்ரெஷர் இருக்குது தான். ஸோ ஹீரோ நினைக்கிறேன் அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிருக்குன்னா டீக்கு டபுள் டொமைன் ஓப்பன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரிவ்யூஸஸ் வந்து கத்திட்டு இருக்காங்க. பாபி சொன்னாங்க டீ இது டபுள் டொமைன் இது வந்து எவ்வளோ தெரியுமா அதுக்குள்ளே ஜக்கச்சுக்கு ட்ரெஷர் இருக்கும். உள்ள போனால் கொஜால ட்ரெஷரை மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கேன் நம்மள ஜக்கச்சமா பயங்கரமான காசு சம்பாரிச்சலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹீரோ கேட்பான் ஸோ ஓகே கண்டிப்பாக இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பிரச்சனை நடந்துச்சு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா கிளாஸ் அந்த வந்து வர ஆரம்பிச்சிருங்க. இதில் வந்து ராயல் ஃபேமிலி அந்த போலீஸ் சொல்கிறோம். ஸோ கடைசியாக அந்த டபுள் டொமைன் ஓப்பன் ஆயிடுச்சு போல். இதுக்குள்ளே இருக்கிற ட்ரெஷர்ஸை மட்டும் எடுத்து அப்படின்னா எங்கள் ஃபேமிலி இனிமேல் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். என்னோட பவரையும் சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஸோ இருக்கிற எல்லாருக்குமே வந்து சிக்னல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த டபுள் டொமைன் ஓப்பன் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா வெளில இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது இந்த இதில். உடனே இந்த ஒட்டம் எடுத்துகிட்டு வச்சு நம்ம கயா சொல்லுவா. ஸோ ஹூக்கு சொல்லியிருக்கான் என்கிட்ட என்ன நடந்தாலும் தளரக்கூடாது. ஸோ நானுமே டபுள் டொமைனுக்குள்ளே வரேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயா சொல்கிறாங்க. சைடு வந்து எரிஞ்சு போனதும் இந்த நாகா இருப்போம் அவங்க 2 பேர் போய் இந்த பிரின்சஸ் 9 போய் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த வீக்கான டைம் வந்து எங்களுக்கு இப்படி பண்ண நான் எதிர்பார்க்கல பிரின்சஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வந்தோம்னா இப்போ அது வந்து ப்ரியாரிட்டி கிடையாது. டபுள் டொமைன் ஓப்பன் ஆயிருக்கு கண்டிப்பாக அதில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்தாகணும். அதுதான் ப்ரியாரிட்டி இதில் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ உள்ளே போய் அந்த இடமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வர மாதிரி வந்து கட்டானுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் உள்ளே வந்தோம்னா அவங்களோட ஷிப்ஸை வச்சு வந்து உள்ளுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு யாருமே யூனிவர்ஸ் லெவல் இல்லை. இந்த பக்கம் வந்து உடனே நம்ம கயாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்குங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து பார்த்துருப்பான். ஸோ இந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அன்னோன் கிரியேச்சர்ஸ்லாம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்பில் சொல்லுவாங்க டே இங்கே வந்து எக்கச்சக்கமான கிறிஸ்டல்ஸ் கிடைக்கட்டா. அந்த கிறிஸ்டல்ஸ் கூட வந்து அப்படின்னு பண்ண வச்சுக்கேன் அந்த லெவலுக்கான பவர் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இதெல்லாம் பூமி கடையில் இருந்தால் இந்த இடத்துல இந்த டொமைன் ஓப்பன் ஆனால எக்கச்சக்க ஃபோர்ஸ் வந்து ராயல் கிளப்பு 3X கிளப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம நோரோ கிளானு ராயல் ஃபேமிலிஸ் அந்த இந்த இடத்துல அந்த பிரின்சஸ் நைஸ் சொல்லிருக்கா இந்த இடமே வந்து ரத்த ஆறு ஓட போகுது எக்கச்சக்க பேட்டிலுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் எல்லா பவர்ஃபுல்லான ட்ரூப்புமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ளூ மூன் அந்த பிளானட்டுக்கு அனுப்புறது பேசிட்டு இருக்கேன். ஸோ வித்தியாசமான கேரக்டர் காமிச்சு இந்த எபிசோட் வந்து இங்கே விடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 114 எபிசோட் இல்லை அந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் கார்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் டொமைன் ஓப்பன் ஆகின உடனே வந்து ஹீரோ வந்து உள்ள ட்ராவல் பண்ணிருக்கான். இந்த ஹீரோ சொல்கிறான் ஸோ என்னோட பிளாக் கோல்டு நான் செயின்ட் அதனோட ஒட்டம் இது பண்ணால் எக்கச்சக்க மெடல் வாங்க கண்டிப்பாக நிறைய காசு தேவை. இந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு வந்து தேவையான காசு எனக்கு கிடைக்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கேன் எல்லாமே ஆளை செஞ்சு ஆரஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் உள்ளே போனதுமே சொல்லிட்டு அவனு என்ன பண்ணுவான் ஹைப்ரிட் மதர் காப்பிச்சு தொலைச்சிட்டு பூமிக்கு அடியில் போவாங்க. ஸோ பூமிக்கு அடியில் கிறிஸ்டல் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிங்குக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அவர் வந்து கேட்குறாரு நம்ம மேன்லட்ட. ஸோ சார் இந்த மாதிரி நானும் அங்கே போகுமா நானும் போய் எங்கே இருக்கிற ட்ரெஸ் ஆப்டைன் பண்ணுவேன். சரிப்பா ஒன்றும் பிரச்சனை நீ வந்து ஆப்டைன் பண்ணிக்க ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு நம்ம மிங்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து நினைப்பான். ஸோ அவங்க உள்ளே போனால் திடீர்னு அங்கே பார்த்தா கிறிஸ்டல் பில்லர் மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னு என்னடா ஆயிடுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். பார்பிட்டர் டேய் வேற மாறிடா இது அப்படின்னு சொல்லி இருக்கா. ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா 3,000 கியூபிக் மீட்டர் அப்படின்றதுக்கான அந்த கிறிஸ்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஸ்மிகான் ஹீரோ கேட்பான் காஸ்மிகான் அப்படின்னா என்னன்னு. ஸோ ஒரு காஸ்மிகான் வந்து 3000 மெகா காயினுக்கு உடனே வந்து நம்ம இவன் கால் பண்ணுவோம் யார் கோல்ஸ் கால் பண்ணுவோம் நீ வந்து அந்த டபுள் டொமைனில் தான் இருக்க எக்கச்சக்க ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்கு நிறைய பவர்ஃபுல்லான பீப்பிள் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீ சேஃபாக இருக்கணும் உயிரை வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து அலட்சியப்படுத்தாத. ஸோ நீங்கள் முடிஞ்சாலும் சேஃபான இடத்துக்கு போயிட்டு உங்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ராயல் கிளப் சேர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்கான் பிரின்சஸ் நான் வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டேன் கொஞ்சம் ட்ரூப் சென்டர் கொடுத்தீங்கன்னா போய் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியாக இருங்கடா டபுள் டொமைன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நாகாவும் சொல்லிட்டு இருக்கேன் நான் வேணா எங்கள் கிளானுக்கு நான் போட்டுமா பிரின்சஸ் நான் வந்து ஆன்சரை வந்து நான் கிளான்ட்ட வந்து கேட்குறேன் நான் அவங்ககிட்ட நான் போகணும்னு நினைக்கிறேன். சரி நீ எப்படியோ ஒன்று போ அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது. இந்த இடத்துல வந்து தாத்தா வரான்னு பேசிட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தாத்தா பார்த்து வர ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி வந்து ராயல் கிளப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாத்தா பிரின்சஸ் 9 உடனே வந்து கேட்பார் இந்த இடத்துல அந்த பொண்ணு பேர் வந்து ப்ரோலினா அப்படின்னுவாங்க நம்ம கெரோலின் வச்சலாம். ஸோ கெரோலின் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு சில எறும்புங்க தான் இருக்குங்க தாத்தா மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பிளானெட்டில் வந்து டபுள் டொமைன் ஓப்பனாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா ட்ரெஷர்ஸும் நமக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா யாரும் உள்ளே போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்கு வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ சொல்லிட்டு இருக்கா. ஸோ எங்களோட ரூல்ஸ் படி நாங்கள் வந்து இங்கே எக்ஸாம் நடத்திருக்கோம் எங்கள் ரூல்ஸ் படி வந்து யூனிவர்ஸில் கீழே இருக்கிறவங்க மட்டும் தான் போகிறோம். இந்த இடத்துல கத்திட்டு இருக்கான் அதெல்லாம் முடியவே முடியாது இந்த இடத்துல டபுள் டொமைன் ஓப்பனாக இருக்குது நாங்களாம் உள்ளே வருவோங்க இருக்கேன். ஸோ அது எங்கள் ரூல்ஸ் வந்து இதுவாகும் நீங்கள் யாருமே உள்ளே போகணும் தடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா நீ
ஓவராக பேசினா வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க. அந்த ஃபோர்ஸ் மூவியில் கொடூரமாக போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஆச்சு நம்ம ஜிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சாடான்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டமே பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ யாரான்னு பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிங்கி வருவார் கேஸ். அந்த இடத்துல எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஆளுங்க மேலே கையை வப்படா தூக்கி அடிக்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் கொடூரமாக இருக்கு. அந்த இடத்துல தெரிச்சிட்டு போய் இருக்கான். ஸோ அவர் வந்து எல்லாரும் வெளியே ஏன் அப்படின்னு வந்து டொமைன் லாடு அந்த இடத்துல சொல்லிருக்காரு. ஜிகிங் எதுக்காக நீ எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ வந்து நம்மளோட சீனியர், ஸோ யூனிவர்சல் மெஷினரி கம்பெனி அவங்களோட சீனியர் வந்து சொல்லியிருக்காரு யாரையும் வந்து உள்ளப்படக்கூடாதுன்ட்டு. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ நான் வந்து நீ சொல்கிறத வந்து நம்புகிறேன். ஓகே நீ சொல்கிறது வெரிஃபை தான். ஸோ கண்டிப்பாக அறிவிடாத. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து 3X மவுண்டன் கிளானோட கமாண்டர் அப்படி சொல்லிட்டு நான் அதனால வந்து லாட் வந்து பெர்மிஷன் ஆகிட்டு நான் உள்ளே போகிறேன்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து நைஸாக உள்ளே போயிட்டு இருக்கான். அப்படியே பேச்சை போட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்கு இங்கே வந்து தடுத்துருவான். ஸோ வந்து உங்களுக்கு வந்து உள்ளே பெர்மிஷன் இல்லை லாட் விங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிட்டு லார்ட் மிங்கியுன்ட்டு. ஸோ நீங்களும் வந்து ஸ்டார் லெவலை தாண்டிட்டீங்க, யூனிவர்ஸ் லெவலுக்கு மேலே போயிட்டீங்க, நீங்கள் ஒரு டொமைன் லாட இருக்கீங்க, உங்களுக்கு இது விடுதுன்னா இந்த இடத்துல வந்து யாராவது வச்சுங்க எடா சொல்கிற லார்ட் மிங்கியே வந்து தடுக்கிறா. யாரா அந்த சின்ன பண்ணுறது எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. இந்த இடத்துல இவன் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக போகுது, பெருசாக போகுதுன்னு வருஷம் நினச்சிட்டு. ஸோ இவங்க எல்லாம் அப்படியே வந்து யோசிச்சுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடூரமான ஃபோர்ஸ் அடிக்காம யாராதுன்ற சொல்லி நோர்சனுக்கு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அப்பீர் வருது. அவர் வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறானுங்க, டேய் இவர் வந்து ரிலீம் ராட்ரா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு டொமைன்லாட போய் ஒரு சின்ன பொண்ணு போய் தடுத்துறா. இது உங்கள் 3X மவுண்டன் கிளானுக்கே வந்து ஒரு அசிங்கம் இல்லையா மிங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறான். ஸோ ஆக்சுவலி இவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹோகிராம் அப்படின்னு சொல்லலாம், ஹாகிராம் அப்படின்னு சொல்லலாம். இவர் யாரும் ராயல் கிளப்போட கேட்டு உடனே அந்த பொண்ணு சொல்லணும் நீங்களும் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிக்கு சொல்லிருக்க. உனக்கு நான் யாரும் தெரியுமா தெரியாதா, என்ன தைரியம் தான் அப்படி பேசுவேன் அப்படின்னு ஒன்று நம்ம ஜிக்கு பேச ஆரம்பிப்பா. நல்லாவே தெரியுமே உங்கள் பேர் வந்து ஆக்ராம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராயல் கிளப் மெம்பர் சேர்ந்தவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 9th பிரின்சஸ் ஆன கெரோலின் அவங்களோட தாத்தா நீங்கள் அப்படின்னு புட்டு வச்சுட்டு இந்த இடத்துல தெரிஞ்சு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீ வருத்தப்படுவேன் அப்படின்ற ஒரு பவர் ரிலீஸ் பண்ணி கொஞ்சமாக ஜிக்கிங்கோட காலை மொத்தம் கொண்டு எல்லாமே உரைய ஆரம்பித்து ஓட்டமெல்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஐஸ் ஸ்னோ மாதிரி போய் இருக்காது, எல்லாமே கிறிஸ்டல் ஆகிட்டு இருக்கா. இந்த இடத்துல இவங்க வச்சுருக்கா என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே வந்து அவ்வளோ வந்து என்ன நடந்தாலும் உங்களை கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சரியான இவங்கள அசிங்கமாக போயிருது. உடனே வந்து சைடில் பேசணும் வந்து அந்த இடத்துல அவனை அப்படி அந்த இடத்துல போட்டு தட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு கண்டிப்பாக அவங்கள விட மாட்டேன். உடனே நம்ம மிங்கியும் கலாக்காது, என்னப்பா நீங்கள் வந்து ரிலிம்லாம் வந்து சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சின்ன பொண்ணு போய் உங்களை போய் தடுக்கிறா, எனக்கே உங்களை நினச்சா வந்து பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு பவரை கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுங்க. திடீர்னு கோயில் இன்னொரு ரிலிம் லாட் கேஸ் இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து ஐடென்டிட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்ராமை பார்த்தீங்கன்னா ஐஸ் கிங்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு வந்து ரிலிம் லாட் வந்துருப்பார்ல அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தண்டர் கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து தண்டர் கிங் அப்படியே டே என்னடா ஆக்ராமே போய் சின்ன பசங்கிட்ட வீரத்துக்கு அப்படின்ட்டு இருக்கேன், இவ்வளோ கேவலமாக போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தண்டர் கிங். இந்த இடத்துல இன்னொரு ரிலீம் லாடா யாரா இவனுங்க எப்போ இங்கே அப்பீர் ஆகணுங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் இருக்க. இந்த இடத்துல 2 ட்ரூப் இது இதில் பார்த்தீங்கன்னா ராயல் பிளாக் டிராகன் எம்பரர் மவுண்டனோட ராயல் கிளப்பு, அதாவது ராயல் ஃபேமிலி. இந்த பக்கம் வந்து 3X மவுண்டன் அந்த கிளப்பு. ஸோ 2 ரிலீம் லாடு இந்த இடத்துல வந்துட்டு 2 பேரோட பவர் கொட்டு உடனே வான பூமி மாற்றக்கூட எல்லாமே வந்து நம்ம ஆக்ராமோட பவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பக்கம் பாதி ஃபுல்லாக ப்ரீஸ் ஆகிருக்கு, பாதி ஃபுல்லாக வந்து மேகங்கள் சூடு தண்டர் கொடூரமான தண்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேள்வி நினைக்கிறாங்க, ஸோ இந்த பிளானட்டே மொத்தமாக அவங்க அடிச்சிருவாங்க போடி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா. ஸோ இந்த இடத்துல 2 பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி போக ஆரம்பிக்க. உடனே வந்து இது வந்து இப்படியே போனால் செட் ஆகுதுன்னு இருக்க. உடனே நம்ம இவர் சொல்லுவார், மிங்கி வந்து சொல்லுவார் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து அந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்ப்பான். ஸோ வந்து சுற்றி சேஃப் தான், வந்து யாரும் இங்கே இல்லை, கண்டிப்பாக நமக்கு இப்போ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே வந்து திரும்ப சர்ச் பண்ணி பார்க்குறான். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, தண்ணி கீழே ஒன்றரை யாரும் இல்லை. அதில் ஹீரோ சொல்கிறான் ஸோ வந்து நமக்கு வந்து மொத்தமாக கிடைச்ச கிறிஸ்டல்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து 700 பில்லியன் மெகாக்காயின் அது லெவலில் இருக்கலாம். உடனே அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். ஸோ எனக்கு வந்து விர்ச்சுவல் யூனிவர்ஸ் வந்து மிங்கி கூப்பிட்றாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் யூனிவர்ஸ்குள்ள வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல போனோடனே வந்து லார்ட் மிங்கி இருக்கார். சொல்லுங்க பை நீ வந்து டபுள் டொமைனில் இருக்கேன்னு கேட்டால் ஆமாம் சார் நான் வந்து டபுள் டொமைனில் தான் இருக்குது அப்படின்னா. சரி ஓகே எங்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து காட்டான அதை பார்த்து இருக்கிறோம் சரியாக சார். இந்த பக்கம் உனக்கு 2 பேருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன வந்து பிளான் அப்படின்னா காம்ப்ரமைஸாக போயிடலான்ட்டு. ஸோ யூனிவர்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கிற அவங்களோட எல்லா ட்ரூப்ஸ் எத்தனை பேர் வேணால் அமைச்சிக்கலாம் அப்படின்னு எல்லா ட்ரூப்ஸும் அமைச்சு விட்டுருக்காங்க. ஸோ வந்து பெரிய பெரிய பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ்லாம் உள்ள போகக்கூடாது ஸ்டார் லெவலில் தான். இந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மிங்கியும் ஸோ மொத்தம் வந்து ராயல் ஃபேமிலிஸ் அந்த வந்து 6 லட்சம் பேர் போயிருக்காங்க. ஸோ டைகர் டவர் அது வந்து
3 லட்சம் பேர். அப்புறம் இந்த பிளாக் கிளவுட் கில்ட் அதுவும் அவனுங்களும் 3 லட்சம் பேர். அப்புறம் 3X மவுண்டன் கிளப் அவனுங்களும் 3 லட்சம் பேர். அப்புறம் மற்ற ஃபேமிலியில் வந்து 1,60,000 பேர். மொத்தமாக 2 மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க டபுள் டொமைனுக்குள்ளே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க இதில் ஹீரோக்கள் அது ஸ்கெட் சரியான சரி ஓகே நான் வந்து விஷயத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களோட சர்வைவிங் சான்ஸ் ரொம்பவுமே கம்மியாச்சு. அது மட்டும் நம்ம நோரஸ் அவங்களை கொள்றதுக்கு இது பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணுறக்கு லூங் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்று தெரியல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் வச்சிருங்க. கொஞ்சம் உடம்பு எனக்கு உண்மையை சொன்னால் கோல்டு பிடிச்சிட்டு ஸோ வாய்ஸே கொடுக்க முடியல. நானும் திணறி எல்லாம் முடிஞ்சாலும் பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த சீரிஸ் ஆக்சுவலி வழக்கமாக நம்ம சீரிஸ்லாம் ஒரு 1 மந்தில் வந்து அதிகபட்சம் முடிச்சிடும். 1.5 மந்த் இல்லைனா ஒரு 40 நாள் 45 நாள் வந்து முடிச்சிடும். இந்த சீரிஸ் ஃபுல் லேட்டாக தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஸோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இல்லை ப்ரோ இப்போ வாய்ஸ் கொடுக்குறதே ஓகே தான், வாய்ஸில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்ச நாள் கொஞ்சம் கோல்டு சரியான பிறகு கூட திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறத பொறுத்து பண்ணலாம். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் நான் அப்லோட் பண்ணி காப்பிரைட் வருது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் சைட் பை சைட் போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக வந்து திரும்பவும் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண ஐடியாவில் இருக்குது. ஷார்ட்ஸில் வந்து மியூசிக் போட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வருதா, அதனால் வந்து எந்த இதில் இம்பாக்ட் ஆகுது. ஸோ எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாத பட்சத்தில் வீடியோஸ்லையும் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து பண்ணலான்ற ஐடியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ மியூசிக் போட்டுனா இன்னுமே நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கமெண்ட் அப்புறம் ஒப்பீனியனை கொடுத்துருப்போங்க. நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து பேசுங்க. எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணி பேசணும். அப்புறம் நான் கமெண்ட் செக்ஷனில் ஏன்டா ரிப்ளை பண்ணுறது இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைமிங் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஈவன் லஞ்ச் டைமு பிரேக் டைம் போது கொண்டு எடிட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் இதுவாகுது. அப்போயே இருந்தால் நான் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது சொல்லணும்னா தாராளமாக இன்ஸ்டாகிராம் வாங்க. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறதே வந்து ஜஸ்ட் அந்த கமெண்ட்டை நான் அப்படி பார்க்கும்போது பரவாயில்ல, நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், அதுக்காக தான்ப்பா. ஓகே, பை. இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. பை.